வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ஃபால்லே போயிட்டே இருக்குது. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, ஒரு 23,930, 35 கிட்ட ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரெக்கவரி. நல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 140 பாயிண்ட், 100 பாயிண்ட் அப்படிதான் நெகட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஃபால் டவுன்ல போயிட்டே இருக்குது. என்ன காரணங்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீடியாலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வார் ஸ்டார்ட் ஆனது தான். இந்தியா, பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆனதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஏன்னா, இந்த வார் கன்டினியூஷன் இருந்துச்சுன்னா, இதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன்ஃபால் போறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஒரு நியூஸும் இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வார் தான். ஃபெட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா, ரேட் கட் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ரேட் கட்டும் இப்போதைக்கு இல்ல. அடுத்தது இனிமே பார்த்தீங்கன்னா, ஜூலைல தான் மீட்டிங் இருக்குது. ஸோ, அதனால இன் பிட்வீன்ல எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸோ, மற்றபடி வேற எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்ல. இப்போதைக்கு ட்ரேட் வார் ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்தியா, பாகிஸ்தான் வாரு. ஸோ, இந்த ஒரு வார் இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டு வந்து ஒரு ஸ்டேபிளான இதுல இல்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏன்னா இது கன்டினியூஷன் ஆகுது அப்படின்னா, எல்லாரும் ஒரு பேனிக்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சேல் பண்ணிட்டு வெளில போவாங்க. ஸோ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ் சைட்ல தான் இருக்கு. எந்த ஒரு இதுவுமே பாசிட்டிவ்லே இல்ல. அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ஃபால் தான். பட் மிட் கேப் வந்து ஒரு ஆவரேஜான இதில தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% டவுன்ஃபால்ல இருக்குது. ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% மேல ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால்ல போயிட்டுருக்கு. நேத்து எதில பார்க்கும்போது, எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, ஒரு 2008 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, 596 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து நேத்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வெளில போயிட்டாங்க. எஃப்ஐஐ ஸ்டில் நம்ம எல்லா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் சைட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ, அதனால ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இறங்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இந்த வார் வந்து பெரிய இதா போகுது, ரொம்ப எஸ்கலேட் ஆகி ரொம்ப பெரிய இதா போகுது அப்படின்னா, கண்டிப்பா இதாகும். பட் அந்த அளவுக்கு போகாது மோஸ்ட்லி. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சோர்ஸ் இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்னும் ஒரு 2, 3 நாள்ல முடிஞ்சிரும். ஏன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும். அடுத்த இதுல சா சாட்டர்டே, சண்டேல மோஸ்ட்லி இந்த வாருக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கார்டு வந்துரும். ஏன்னா, மத்த உலக நாடுகள் எல்லாமே நம்ம பக்கம் சப்போர்ட் இருக்கிறதுனால, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த இத முடிக்க வைக்கிறது தான் பார்ப்பாங்க. பாகிஸ்தான்லயும் அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்ல. ஸோ, பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போயிருக்குங்கிறத. நேத்திக்கு யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் நாஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதேமாரி டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% எபோவ்ல நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போயிருக்குது. ஏன்னா, அவங்க யுஎஸ்ஏவும் யூரோப்பிய யூனியன் பார்த்தீங்கன்னா, சம் ட்ரேட் வார் இதில கொஞ்சம் பாசிட்டிவான இதில நெகிழ்ச்சிபிள் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ யுஎஸ் மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல நல்லாவே போயிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டு ட்ரேடிங்கா தான் போயிருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம்னு நம்ம சொல்லிட முடியாது. ஹாங்செங் பார்த்தீங்கன்னா, ஒரு 91 பாயிண்ட் பாசிட்டிவ்லயும், நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 556 பாயிண்ட் பாசிட்டிவ்லயும் போயிட்டுருக்குது. ஸோ, ஒரு மிக்ஸ்டு ட்ரேடிங்கா தான் போயிருக்கு. ஷாங்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் நெகட்டிவ்லயும் போயிட்டுருக்கு. ஒரு மிக்ஸ்டு ட்ரேடிங் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நல்லாவே தான் போயிட்டுருக்கு. அதுமாரி கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ரூ. 115 குறைஞ்சிருக்கு. ரூ. 9,015 இருக்குது. 22 கேரட் கோல்டு. அதே 24 கேரட் பார்த்தீங்கன்னா, ரூ. 9,835 இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்குது. ஏறுறது, இறங்குறது அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்கு. ஸோ, மோஸ்ட்லி நீங்க இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கலா வாங்க பாருங்க. அப்படி இல்லன்னா, அட்லீஸ்ட் டிஜிட்டலாவது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு பெர் டேக்கு ஒரு 10 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள்ட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுட்டே இருங்க. மோஸ்ட்லி கோல்டு வந்து அப்பர் சைடு போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆ, ஒரு லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு கோல்டு இருக்கிறது நல்லதா இருக்கும். சேஃப்டிக்கு இது நல்லதா இருக்கும். அதேமாரி சில்வரையும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து ஒரு ரூ. 99 ரேஞ்சில போயிட்டுருக்குது. அது இன்னும் ஃபர்தரா இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இறங்குனாலும் திருப்பி ரெக்கவரி ஆயிடும். நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்படி தான் சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 150, ரூ. 200 போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா, அது கமோடிட்டி செக்டாரு. அதான தவிர மற்றபடி வேற எதுவும் இல்ல. ஆ, முடிஞ்ச வரைக்கும் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டே இருங்க சில்வரையும். டாடா மோட்டார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதில 1 ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் கிடைக்கிற மாரி போயிட்டுருக்கு. ஏன்னா, அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் இது 2மே கிடைக்கும். 2 கம்பெனியா நம்மளுக்கு கிடைக்க போகுது.
கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷனாகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இதுலேருந்து பாருங்கள் இந்த ₹650 ரேஞ்சில் இருந்து இப்போ ₹700 ரேஞ்சு வந்துச்சு. ஷார்ட் டைமில் ஒரு ₹50 நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்து தான் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தராக ஏறுமாங்கிறது ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூகேவோட ஒரு ட்ரேடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பாசிட்டிவ் தான் போட்டிருக்கு. அதாவது யூகேல ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதில் வந்து ட்ரேடில் அந்த இதில் வந்து கொஞ்சம் நெக்லிஜிபிள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டேரிஃப் இதில் கொஞ்சம் நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பி வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாலே 2-3 நாளாக நல்லாவே அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. என்ன தான் மார்க்கெட் இப்படி இருந்தாலும் நல்லாவே இப்போ ஸ்டாக் வந்து ஹை பெரிஸில் போயிட்டுருக்கு. அடுத்தது ஸ்டாக்கு வேறு ஸ்பிட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இதனாலையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ ட்ரோன் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல், ஐடியா 4G, ஜென் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்குது. இல்லை ஜென்னும் பிடிஎல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 4% 5% பாசிட்டிவ் இருக்குது. ஐடியா 4G பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18% வரைக்கும் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து ட்ரோன் செக்டரில் இருக்காங்க. ட்ரோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்தியன் மிலிட்ரிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. பட் இந்த வார்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பேக் டு பேக் நார்மல் வந்தாலும் வரலாம், வராமலேயும் போகலாம். ஜஸ்ட்டு ஒரு அப்டேட் தான் வந்து. ஸோ ஃபர்தராக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் டியூப்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி பிபிசிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மெகாவாட்டுக்கு விண்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் 50 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷும் மகாராஷ்டிராவுக்கும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் 50 மெகாவாட் வந்து எங்கே பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாதிரி எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q4 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் அப்பில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் நல்லாவே அப் சைடில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்காங்க எல்என்டி. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ₹34 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி பிரிட்டானியாவுக்கு இந்த Q4 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4.2% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 8.9% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவென்யூவும் சரி ப்ராஃபிட்லையும் சரி நல்லாவே போயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில். ஸோ நல்லாவே ஒரு குட் க்ரோத்தாக கொடுத்துருக்காங்க பிரிட்டானியா. இதில் வந்து ₹75 வந்து டிவிடெண்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q4 ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 19.7% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயரில். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 10.7% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி கோல்டு ப்ரைஸ் ஏறிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் சரி ரெவென்யூ சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்த வர இதுலேயும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை டிவிடெண்டாக ₹11 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டனுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக இப்போ வந்து கனரா பேங்கோட ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஎஸ்சி கம்பெனி. இது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் உள்ள ஒரு பேங்கிங் ஃபீல்டில் இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 88,094 கோடியாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.36% இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக்கோட பி வந்து பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் 7.91 இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து பார்த்தீங்கன்னா 5.11 இருக்குது. ROE பார்த்தீங்கன்னா 18.2 இருக்குது. பட் ROC கம்மியாக இருக்குது. 6.79 தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவங்கள்ட்ட நார்மல் டெப்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க பேங்கிங்கில் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுவாங்க. லோன்ஸ் கொடுக்குறது, கிரெடிட் கார்டு பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவங்க அதிகமாகவே தான் இருக்கும். 15.5 இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி. இல்லை என்ன ஒரு விஷயம்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ பாருங்கள் 259 இருக்குது. இப்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹97 தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டிஃப்ரென்ஷியல் இருக்குது. கிட்டத்தட்ட 100% மேலே 150% மேலே டவுனில் தான் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ 259. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97 தான் இருக்குது. ஸோ
ரொம்ப சீப்பாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி வாங்கி வச்சுருந்தா ஃப்யூச்சரில் நல்லாவே ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 560 580 கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வெறும் ₹100 கீழே இந்த ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ இன்னும் இதுக்கு டவுன் ஆனால் கூட இந்த ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி வச்சோம்னா நெக்ஸ்ட்டு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது குவார்டர் ரிசல்ட்டில் பார்க்கும்போது இயர் ஆன் இயர்லையும் சரி குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 700 கோடி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 30,312 கோடியாக இருந்தது. இந்த மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 31,000 கோடியாக வந்திருக்குது. அதே மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 28,807 கோடியாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் ஒரு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஆவரேஜான இதில் தான் இருக்குது. இல்லை நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி குவார்டர் அண்ட் குவார்ட்டர்லையும் சரி இயர் ஆன் இயர்லையும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் குவார்ட்டரில் 5,003 கோடியாக பண்ணியிருக்காங்க. அதே டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4,104 கோடியும், அதே மார்ச் 2024 குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3,757 கோடியும் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டில். ஏர்னிங் பர் ஷேராக ₹5.52 சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நெட்டு என்பிஏ வந்து பாருங்கள் நல்லாவே குறைச்சிருக்காங்க, 0.70 இருக்குது. இதே இது நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2022 மார்ச்சில் 2.65 இருந்தது. இந்த 2025 0.70 இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுமாரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். அதுமாரி ஃபினான்சிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஏன்னா சில சமயம் வந்து கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபால் வரும். அதுக்கப்புறம் லோன் கொடுக்குறது ஏதாவது பேமெண்ட் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த இதனால இதாக இருக்குது. பட் ரீசெண்ட் இதில் பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. இயர் ஆன் இயரில் நல்லாவே நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி கம்மியாக தான் இருக்குது. 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8% தான், 5 இயர்ஸில் 14% இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும், நம்மளுக்கு இன்னும் அதிகமாகவே பை பண்ணலாம். இப்போதைக்கு டெபாசிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,86,000 கோடியாக இருக்குது. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 98,000 கோடியாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியும் சரி அதர் அசட்லையும் சரி நல்லாவே கொஞ்சம் பணம் அவங்க ஹேண்டில் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. கேஷ் ஃப்ளோவில் பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு 59,000 கோடியாக வச்சுருக்காங்க கேஷ் ஃப்ளோவில் மட்டும். பட் இன்வெஸ்டிங் ஃபினான்சிங் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. அதுதான் ஒரு பேட் நியூஸு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டேபிளாக இருக்கும், ஏன்னா இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வச்சுருப்பாங்க. அதுமாரி எஃப்ஐ ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டிஏ ஆக்டிவிட்டி கொஞ்சமாக ஏறி இருக்குது, பப்ளிக் ஹோல்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேபி லாங் டேர்முக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். இந்த ஸ்டாக்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்க. இது என்னோடய வியூவில் உள்ளதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. பட் ஆனால் பிஎஸ்சி இது ஸ்டேபிளாக இருக்கும், டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.